Good afternoon, students. Good afternoon, ma'am. Good afternoon, ma'am. Good afternoon. Okay, shall we start the class? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Last class la நம்ம rational numbers ஓட first half பார்த்தோம். ஓகேவா? So இந்த classல நம்ம second half பார்க்கலாம். Okay, first of all, what is rational numbers? என்ன ஃபார்மேட்ல இருக்கும் rational number? Can you hear me? Okay, rational number அப்படிங்கிறது என்ன ஃபார்ம்ல இருக்குமா? fraction. அதுக்கு நம்ம ஒரு நேம் சொல்லுவோம்ல, அது என்ன ஃபார்ம்ல இருக்கும்? p by q ஃபார்ம்ல இருக்கும். where q ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? not equal to 0 வா இருக்கும். ஓகேவா? ஓகே. சோ லாஸ்ட் கிளாஸ்ல ஜஸ்ட் நம்ம அடிஷன் அந்த மாதிரி பாத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா commutativity of addition of rational numbers. ஓகேவா? So anyone knows the property? Commutative property. What is commutative property? Okay, listen. Let me explain. So commutative property அப்படிங்கிறது a plus b which is equal to b plus a. ஓகேவா? a plus b is equal to b plus a. So இது நம்ம ரேஷனல் நம்பருக்கு ட்ரூவா இருக்கான்னு பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர் எடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 plus 2 which is equal to 2 plus 1 க்கு ஈக்குவலா இருக்குமா? Yes, 1 plus 2 3 தான். 2 plus 1 என்னதான்? 3 தான். So இதே ப்ராப்பர்ட்டி நம்ம இப்ப வந்து ரேஷனல் நம்பர்ஸ்க்கு ட்ரூவா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, listen. So a plus b equal to b plus a ங்கற ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ண போறோம். So let me take the first rational number நம்ம a ன்னு எடுத்துக்கலாம் and second rational number b ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். a plus b equal to b plus a. So a ஓட வேல்யூ என்ன? minus 11 by 5 plus b ஓட வேல்யூ 4 by 7 equal to next b ஓட வேல்யூ yes 4 by 7 plus minus 11 by 5. So இப்போ next இப்போ இங்க வந்து denominator 5 7 இருக்கா? அப்ப வந்து LCM எடுக்க முடியுமா? LCM 35. So அப்ப 35 Ma'am, answer is numerator நம்ம எதால மல்டிப்ளை பண்ணனும்? 7 ஆல மல்டிப்ளை and இங்க நியூமரேட்டர் 5 ஆல மல்டிப்ளை பண்ணனும். So minus 77 plus 4 5s are 20 by LCM வந்து 35 equal to very good. So அதே மாதிரி இங்க கீழ denominatorல 35, இங்க we have to multiply by 5 and here we need to multiply by 7. 20 plus into minus என்னமா? minus 11 sevens are 77. இப்போ இத மைனஸ் பண்ணுங்களேன். 77ல இருந்து 20 மைனஸ் பண்ணனா 55. பெரிய நம்பரோட சைன் என்னது? minus 55 by 35. Good afternoon, ma'am. அதே மாதிரி good afternoon. So அதே மாதிரி இப்போ 20 minus 77 இருக்கு. சேம் மைனஸ் பண்ண என்ன வரும்? 55. இங்க பெரிய நம்பரோட சைன் வந்து minus by 35. இப்போ இந்த ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கா? LHS is equal to RHS. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கு. சோ அப்ப அதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? commutative property வந்து verified அப்படின்னு சொல்லலாம். hence so commutative property is verified. Any doubt? Ma'am, ma'am, that answer is minus 57 by 35. Yes dear, minus 57. Minus 57 by 35. Thank you. Minus 57 by 35 is equal to minus 57 by 35. So hence the commutative property is verified. Okay.
Okay, next question. Ma'am, for what this properties and all, ma'am? Enadu? Ma'am, I just joined now. Can you explain me what you Just have நம்ம told? எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா listen. இப்போ வந்து நம்ம 1 into 2 2 தான். 2 into 1 எப்படி மாத்தி போட்டாலும் அதோட ஆன்சர் என்னவா தான் இருக்கு? ஈக்குவலா தான் இருக்கு. கரெக்ட்டா? இதே ஒரு சப்ட்ராக்ஷன்ல நீங்க போயிட்டு மைனஸ் சப்ட்ராக்ஷன்ல 11 minus 5 5 minus 11 ஈக்குவலா இருக்குமா? No ma'am. No No. ma'am. 11 minus 5 வந்து 6. 5 minus 11 என்னவா இருக்கும்? minus 6. ரெண்டு டிஃபர் ஆகுதுல. இந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டில யூஸ் பண்றோம். ஓகேவா? Yes ma'am. Ma'am, tell me. ma'am, just now I joined. Can you teach me once again? Okay, listen. நம்ம நெக்ஸ்ட் சம்மும் சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சம் போட்டுடலாம். கிளியரா? Okay, ma'am. Okay, நான் ஃபர்ஸ்ட் Addition of எக்ஸ்பிளைன். rational numbers, sir. Yes, addition of rational numbers வந்து commutative property யூஸ் பண்ணி நம்ம செக் பண்றோம். Okay? What is commutative property? Commutative property is nothing but a plus b is equal to b plus a. இப்போ ரெண்டு ரேஷனல் நம்பர் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்களா? ஏங்கிற ஒரு ரேஷனல் நம்பர், பிங்கிற ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இத நீங்க a plus b ஆட் பண்ணி ஒரு தடவை ஆன்சர் கண்டுபிடிக்கணும். b plus a தலைகீழ ஆட் பண்ணி நீங்க ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணனும். அதான் commutative property. கிளியரா? Okay, ma'am. Okay, so just இத ஞாபகம் வச்சுக்கோங்க. a plus b is equal to b plus a. இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. What is value of a? 4 by 9. 4 by 9. Plus what is value of b? Minus 7 by 12. Yes. இங்க denominatorல minus இருந்தா நீங்க என்ன கொண்டு போறீங்க? இந்த numerator கொண்டு போறீங்க. Minus 7 by 12 equal to next என்ன இருக்கு RHSல? Minus 7 by 12. Very good. Minus 7 by 12 Plus 4 by 9. 4 by 9. Okay. இப்ப LCM எடுக்கலாமா? denominatorல நமக்கு 9 and 12 இருக்கு. 36. 36 ma'am. So for 9 and 12 LCM 3 table 3 times 4 times again இதுக்கு அப்புறம் நம்ம வருமா? No ma'am. No. So 3 3s are 9. 9 4s are 36. Okay. So அப்ப LCM வந்து 36. இப்போ இங்க denominatorல 36 இருக்கு. அப்போ இங்க 9 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 36 வரும்? 9 4. 9 4. 9 4s are 36. கரெக்ட்டா? 9 4s are 36. அப்ப மேல 4 4s are 16. Plus into minus என்ன ஆயிடும்? Minus. அது கூட எதை மல்டிப்ளை பண்ணா 36 வரும்? 3. 3. அப்ப numerator 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். 7 3s are 21. ஓகேவா? which is equal to again இங்கேயும் LCM நம்மளுக்கு என்ன? 36. Okay. இப்போ இங்க denominatorல 12 இருக்கு. அப்ப numerator நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம்? 3 ஆல. Very good. அதே மாதிரி இங்க 9 இருக்கு. அப்ப எதால மல்டிப்ளை பண்ணோம்? 4. அப்ப மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. -7 into 3 -21. Ma'am, answer is minus 5 by 36. Yes. ரெண்டு சைடும் -5 by ரெண்டு சைடுமே -5 by 36 ஆ? Yes ma'am. LHS -5 by 36. RHS -5 by 36. LHS equal to RHS. Yes, LHS equal to RHS. Therefore, the commutative property is verified. Clear? Yes ma'am. Yes ma'am. Okay. Ma'am, Ah, ma'am, last time at worksheet 1.2 third sum, I Yes, checked dear. in that you done one mistake, ma'am. wait, what mistake here? Ma'am, the LCM was 24, ma'am, but you wrote as 12, ma'am. 12. சரி, எந்த question சொல்றீங்களா? Ma'am, minus 31 by Last, one second. third sum, ma'am. இது வாடா? Yes, ma'am. Yes. நம்ம இங்க 24 னு எழுதி இருக்கோம். ஆனா இங்க 12 Yes, ma'am. சரி, okay. அப்ப இங்க வந்து 24. Again இங்கேயும் 24. So here நம்ம இங்க divide பண்ணும்போது Answer is 24 ஆல divide பண்ணணும். So அப்ப 24 ஆல divide பண்ணனும் வரும் 24 140. How many times? worksheet 1.2. Ma'am, 313. So 24 143 எதால divide பண்ணோம் நம்ம?
24 ஆல டிவைட் பண்ணும். சோ டிவைட் பண்ண எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பாருங்க. 143 divided by 24. Ma'am, no ma'am. That 62 is also wrong, ma'am. 124 will come, ma'am. 1 second. 63 is our is. Wait, நம்ம இங்க இருந்து போடலாமா? 24. Yes, ma'am. So இது வந்து லாஸ்ட் கிளாஸோட third question, கரெக்ட்டா? Yes, ma'am. So here LCM is 24. அப்ப 119 அப்படினா by 24, ma'am. here we need to multiply by 4 and இதையும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 124 minus 124. இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். Then minus 81. 80. Minus 81. So which means minus 205 Yes, ma'am. by 24. Is equal to 313 by 24. So it is equal to 313 by 24. 313 by 24 minus. So 24 into 3 plus 13. So 85 தான வருது. Correct, yeah. Okay. Very good. Okay. So வேற எதுவும் corrections இல்ல? No, ma'am. Okay. Now சரி, ஓகே. இப்போ காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன்ஸ் வந்து கிளியரா? இப்போ வந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம்? காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து இங்க என்ட்ரன்ஸ் பேஸ்ல வந்து ப்ராப்பர்ட்டிலாம் வெரிஃபை பண்ண சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? வெரிஃபைலாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து MCQ பேட்டர்ன் தான், டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, சோ அதனால நம்ம வெரிஃபை சம்ஸ் போட்டோம். Now செகண்ட் ரோமன். Using commutative and associativity of addition of rational numbers, express each of the following as a rational number. So இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு addition of rational numbers கொடுத்திருக்காங்க. நம்ம இத இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். Associative. What is meant by associativity? A by B plus C by D plus C by F equal to A by B plus C by D plus E by F. Very good. இந்த bracket மட்டும் சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டா? Yes, ma'am. First oneல first two A by B bracket C by D plus E by F. F. இதுதான் associative property. Okay. Okay. So இப்படி ஆட் பண்ணாலும் இது ட்ரூவா இருக்குமா ஃபால்ஸா இருக்குமா அடிஷன்ல associativity? Ma'am, true, ma'am. True. True, ma'am. RHS எப்படி இருக்கும்? Equal. Equal, ma'am. Yes. Okay. So இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இங்க வந்து என்ன பண்ண போறோம்? டர்ம்ஸ் குரூப் பண்ணிக்க போறோம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி. அப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 2/5 plus 7/3 plus into minus plus into minus எழுதிக்கலாமா? Yes, minus 4/5 minus 1/3. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டர்ம்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம் நம்மளோட கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி. ஓகேவா? சோ என்ன பண்ணலாம்? லிசன். இங்கேயும் நமக்கு டினாமினேட்டர் 5 இருக்கு, இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கு? 5. சோ இது ரெண்டையும் நான் குரூப் பண்ணிக்கிட்டா? Yes, ma'am. ஓகே. சோ அப்ப 2/5 minus 4/5 நம்ம இதுக்கு பக்கத்துல எழுதிக்கலாம். ஓகேவா? Then 7, ma'am. next இங்கேயும் by 3, இங்கேயும் by 3 ஆ? Yes, ma'am. So we'll group these two terms. So plus 7/3 minus 1/3. So it is equal to. இப்போ denominator same ஆ இருந்தா numerator என்ன பண்ணிக்கலாம் நம்ம? Yes. 2 minus 4 which is minus 2 plus இங்க denominator ரெண்டுமே 3 ஆ தான் இருக்கு. So 3 எழுதிட்டு 7 minus 1 is 6. Okay வா? So இப்போ இந்த last மட்டும் LCM find பண்ணா போதும். What is LCM? 5 3s are 15. 15. So here we need to multiply by 3 and here by 5. 5. So which means minus 2 into 3 is minus 6 Plus plus 6 5 is 30. 30. 30 minus 6 is 24 by 15. Okay va? Any doubt? No, ma'am. Ma'am,
Ma'am, now your teaching is worksheet 1.3 or 1.4, ma'am. டேய் நான் ரேண்டமா எல்லா மாடல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சம்ஸ் எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? Okay. பட் இது எல்லாமே ஒர்க் ஷீட் சம்ஸ் தான். நீங்க வீடியோ சம்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஒர்க் ஷீட் சம்ஸ்க்கு ஆன்சர் கீ வந்து இருக்கும், பட் நீங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. சோ அதனால நான் வந்து ஒர்க் சம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? Okay. எல்லா மாடலும் That's ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க தனியா நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? yes, ma'am. Like that only, ma'am. I'm doing. ஓகே, வெரி குட். நவ நெக்ஸ்ட் சேம் இதே மாடல்ல தான் நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம சால்வ் பண்ண போறோம். ரெடியா? Ma'am, can I show that before some ma'am I didn't take screenshot? Take. Ma'am, this and all I already wrote, ma'am. You already no problem. Again listen, நம்ம வந்து இந்த அகாடமிக் இயர்ல புதுசா ஒரு நோட் போட்டு திருப்பி எழுதுங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி வொர்க் ஷீட் சம்ஸா பாத்திருப்பீங்க. பட் இது உங்களுக்கு வந்து வீடியோஸா வந்திருக்காது. கரெக்ட்டா? I'm already saw, ma'am. நீங்க ஆல்ரெடி போட்டு பாத்தீங்களா வொர்க் ஷீட் क्वेश्चंस? Yes, ma'am. Worksheet and video also, ma'am. Both also, ma'am. Okay, it's okay, no problem. Okay, now next question. Then shall I just listen, ma'am? No, you have to do. Okay, ma'am. ஓகேவா? சம்டைம்ஸ் நம்ம ஆல்ரெடி பாத்திருந்தாலும் அதுல மிஸ்டேக் பண்ணுவோம். நீங்க போட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் தெரியும். சரியா? Okay, ma'am. Okay. Now next question. Okay. So next one is இதே மாதிரி தான் காம்படிட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, a by b plus b c by d யும் c by d plus a by b யும் ஈக்குவல் தான். சோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து டினாமினேட்டர் சேமா இருக்கிறதெல்லாம் குரூப் பண்ண போறோம். அப்ப எதெல்லாம் சேர்த்து எழுதலாம்? 7 3 by 7 minus 7 by 7. Very good. 3 by 7 minus 7 by 7 by 11. ரெண்டே குரூப் பண்ணிக்கலாம். அப்புறம் Plus 4 by minus 4 by 9 by 9 7 by 9. minus Very 4 good. by 9. 7 by 9. minus 4 by first நான் 7 by 9 எழுதிக்கிட்டு அப்பதான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். Okay. 7 by 9 minus 4 by 9 4 by 9. இப்ப டினாமினேட்டர் is equal to 3 minus 11. minus 8. Very good. Minus 8 plus the denominator 9. 7 minus 4 is 3. 3. இப்ப LCM எடுக்கலாம். 7 9s are 63. 63. So here we need to multiply by 9. 9. 72 7. So minus 72 plus plus 21. அப்ப பெரிய நம்மளோட சைன் minus 2 Minus 51. 51 51 by 63. 63. clear? Yes, ma'am. Okay. Take a screenshot. Okay. Next question. Okay. First we'll group the terms. Okay, ma. But 2 by 5 கூட எது group பண்ணி எழுதணும்? 2 by 5. 4 by 5. 4 by 5. So இது ரெண்டும் ஒரு group. Then Bracket plus bracket 8 by 3 minus 2 by 3. minus 2 by 3. இன்னும் ஒரு term மட்டும் தனியா எழுதிக்கலாம். இந்த term 11 by minus 11 by 11 5. by 15. 15. So இப்போ denominator same-ஆ இருக்கு. So 5 எழுதிக்கலாம். அப்ப numerator add பண்ணா 4 plus 2 is 6. And again here denominator 3 and numerator 8 minus 2 minus 6. Minus 6 plus then minus 11 by 11 by 15. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? LCM find 15. Very good. 15. So அப்போ இங்க எதால multiply பண்ணுவோம் நம்ம? 3. 3. Here 5. 5. 5. 1. So 3s are 18 plus 6 5s are 30 30. minus 11 1s are 11. So this is equal to 30 plus 18 is 48 48 minus 11 by 15. 15, which is equal to 8 minus 1 is 7 and 4 minus 1 is 6. 37 by 37.
Okay. Yes, ma'am. So any doubt in this question? No, ma'am. No, ma'am. No, ma'am. Okay, dear, take a screenshot. Taken, ma'am. Taken, ma'am. Taken, ma'am. Okay, shall we move on to next question? Yes, ma'am. Yes, ma'am. So now tell me, எதுக்கு நான் group பண்ணனும் first? 4 by 7 Minus 13 by 7. 0 விட்டுறலாமா? Yes, ma'am. Yes, ஏன்னா 0 கூட add பண்ணாலும் again 0 is a additive identity. Additive identity. ஓகேவா? சரி, so நம்ம வந்து 0 விட்டுறலாம். பேலன்ஸ் என்னென்ன இருக்கு? minus 8 by 9 plus 17 by 21. 17 by 21 minus 8 by 18 by 9. 8 by 9. So which implies denominator 7. 4 minus 13 is equal to minus 9. Plus இங்க 21 க்கும் 9 க்கும் LCM எடுக்க போறோம். So 9, 21 எந்த டேபிள்ல வரும்? 3 table 3 table. 7 times. அவ்வளவுதான். 3 3s are 9. 9 7s are 9 7s are 63. So இங்க LCM வந்து 63. 63 அப்படினா 21 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா 63 கிடைக்கும்? 3 times. 3 times. And 9 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணும்? 7 times. So அப்ப numerator multiply பண்ணா 17 into 3. 51. 1. Minus 8 7s are 56. So this is equal to minus 9 by 7 plus of 51 minus 56 is minus 5 by 63. Okay. இப்போ minus 9 by 7 இங்க plus into minus is minus 5 by 63. What is the LCM for 7 and the 63? Ma'am, 9. 63 is a multiple of 7, right? 63, ma'am. Very good. 63. Upon numerator, we had to multiply by 9. And here 1. Minus 9 into 9. Minus 81. Minus 5 into 1 is minus 5. Which is equal to minus 86 by 63. Okay, any doubt in this question? No, ma'am. No. No, ma'am. Okay. Take a screenshot. Taken, ma'am. Taken, ma'am. So இதோட addition முடிஞ்சிச்சு and additionோட properties நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? So next subtraction. So subtract the first rational number from the second in each of the following. அப்போ second rational numberல இருந்தா என்ன பண்ணணும்? First rational number subtract பண்ணணும். Subtract the first rational number from the second. இங்க first என்ன எழுதணும்? அப்போ second rational number என்னவோ அதை தான் first எழுதணும். Second rational number என்ன? 5 by 8. And we have to subtract. அதனால minus sign போட்டு அதுக்கப்புறம் answer 2 by 8. Very good. So answer is denominator same ஆ இருக்கு. So denominator அப்படியே எழுதிட்டு numerator minus 3. 5 minus 3 is 2. So answer is 2 by 8. So இதை simplify பண்ண சொன்னாங்கன்னா answer என்னவா இருக்கும்? Ma'am, 1 by 4. Very good. 1 by 4. Standard formula எழுதணும்னா standard formula அப்படினா answer is 1 by 4. 2 tableல cancel பண்ணீங்கன்னா 1 times இங்க 4 times. அப்போ 1 by 4. ஓகேவா? Next question. First எந்த நம்பர் எழுதணும் rational numbersல? Minus 9 by 11. Very good. Minus 9 by 11. Ma'am, one second. Take a screenshot. Okay, ma'am. Now minus 9 by 11 அதுக்கு அடுத்தது subtract பண்ண போறோம். So minus Ma'am, can you store it for a little longer? Longer for taking screenshot. One second. From which question? The first question ல இருந்தா? இது visible ஆ இருக்கா? Okay, ma'am. So இதெல்லாமே உங்க work sheetல இருக்கும் questions. ஓகேவா? Okay, ma'am. எங்க இருக்கு worksheet எல்லாம்? நீங்க books வாங்குனீங்களா maths book?
இப்பதான் இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? then you will receive the books. ஓகேவா? ஓகே மேம். ஓகே, சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒர்க் ஷீட்ஸ் இல்லாம வேற செகண்ட் சாப்டர் வந்து வேற क्वेश्चंस நான் கொண்டு வரேன். ஓகே, சோ நிறைய பேர் ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கீங்க. ஓகே, லிசன். The answer is minus 11 by 11. Okay, so next we have to put minus and next rational number எடுத்து எழுதுறோம். minus 2 by 11. Answer is minus 1. Listen, most of you இங்க mistake பண்ணிருவீங்க. நம்ம subtract பண்ணனும்ல, சோ இங்க minus sign போடணும். ஆல்ரெடி இங்க ஒரு minus sign இருக்குல, அது Minus into minus plus 1. so minus 9 by 11 plus minus into minus plus 2 by 11. இப்ப denominator சேமா இருக்கா? so 11 இப்படி எடுத்துட்டு numerator நம்ம என்ன பண்ணிக்கலாம்? subtract பண்ணிக்கலாம். plus and minus இருக்கு. அப்ப என்ன பண்ணனும்? minus பண்ணுமா add பண்ணுமா? Minus பண்ணனும். so minus பண்ண 9 minus 2 is 7 and large number sign வந்து minus. so answer is minus 11 by 7. okay va? you take a screenshot. okay, next question. so we have to subtract the first number from the second number. அப்ப நம்ம first எது எழுதணும்? second number first எழுதணும். minus 13 by 14. then subtraction ஆல minus sign போடணும். அதுக்கு அடுத்து first number எழுதணும். that is minus 6 by 7. first number second second termல first number எழுதும்போது நீங்க bracket யூஸ் பண்ணணும். ஓகேவா? so which implies minus 13 by 14 minus into minus என்னது? plus 6 by 7. so what is the LCM for 7 and 14? 14 7 ஓட மல்டிபிள் தானே. so what is LCM? 14. அப்போ minus 13 அப்படி எழுதிரலாம். plus இங்க நமக்கு denominatorல 7 இருக்கு. so numerator எதால மல்டிப்ளை பண்ணா 14 கிடைக்கும்? கீழ 2 times. so it is equal to 12. அப்போ 13 minus 12 is 1. large number ஓட sign minus. so answer is minus 1 by 14. okay, take a screenshot. now next question. யார் மது? யாரோ ஒரு வீட்ல பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குதுடா, மியூட் பண்ணுங்க. okay, now next. sum of two number is 5 by 9. if one of the number is 1 by 3, find the other number. so என்ன questionல கொடுத்திருக்காங்க? sum of we need to subtract. what is sum? add ma'am. so ரெண்டு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணா அதோட ஆன்சர் 5 by 9. ஓகேவா? if one of the number, அதுல ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 1 by 3, நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும்? இன்னொரு நம்பர் என்ன அப்படி ஃபைண்ட் Subtract 5 by 9 minus 1 by 3. வெரி குட். இத listen, புதுசா பாக்குறீங்க அப்படின்னா for example ரெண்டு நம்பர்ஸ் அதோட சம் வந்து 5 னு கொடுத்துட்டாங்க, அதுல ஒரு நம்பர் வந்து 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப what is other number? sum of two numbers 5 னு கொடுத்துட்டாங்க, அந்த 2 நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் 3 னா what is other number? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? sum minus one number, கரெக்ட்டா? which is equal to 2. so அப்ப இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? sum to find the other number. yes, other number is equal to sum minus one number. இதான் ஃபார்முலா. ஓகே, so அப்ப other number find பண்ணனும்னா sum, இங்க நமக்கு sum எவ்வளவு கொடுத்திருக்காங்க? sum of two numbers 5 by 9 minus one number. one number என்ன கொடுத்திருக்காங்க? 1 by 3. now take LCM of 9 and 3. 3 or 9? 9. so அப்போ இங்க நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம்? 1, because இங்க 9 ones are 9, so numerator 1 ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்க 3 3s are 9, so numerator 3 ஆல மல்டிப்ளை பண்றோம், which means 5 ones are 5 minus 1 3s are 3, which is equal to 5 minus 3 is 2
by By 9. 9. So other number என்னமா? Other number is equal to 2 by 9. Any doubt question? Okay, no doubt means take a screenshot. Taken, ma'am. Okay. Now next question. What number should be added to minus 5 by 7 to get minus 2 by 3? So இதுவும் அதே பேட்டர்ன் தான், பட் கொஸ்டின்ல எப்படி இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க, இந்த மைனஸ் 5 by 7 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா நம்மளுக்கு இந்த நம்பர் கிடைக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? வாட் should be added to minus 5 by 7. So what அப்படிங்கிற அந்த வாட் நம்பர் அப்படிங்கறத நான் x ன்னு வச்சுக்கிறேன். So what number should be added to? இது கூட நம்ம ஆட் பண்றோம் minus 5 by 7 கூட ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணா to get அப்படினா நமக்கு கிடைக்கிற equal to அப்புறம் இருக்க minus 2 by 3. இந்த ஸ்டேட்மென்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் இதுதான். இத நம்ம வந்து நம்ம லாஸ்ட் சம் போட்டோல அதோட ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணோம்? Sum minus one number. Other number is equal to Sum minus one number. ஓகேவா? இந்த இதை யூஸ் பண்ணியும் போடலாம். இதுல sum அப்படிங்கிறது நீங்க எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த 2 கெட்டுக்கு அப்புறம் இருக்குல்ல, அதுதான் உங்களோட 3. ஓகேவா? அது 2 கெட்டுக்கு அப்புறம் இருக்கிறது உங்களோட sum minus 1 number அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்க நம்பர். What is another one number? minus 5 by 7. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்றோம். minus 2 by 3 minus into minus is plus 5 by 7. So இங்க LCM என்ன வரும்? 3 and 7 க்கு LCM 3 7s are 21. So 3 7s are 21. அப்ப நியூமரேட்டர் 7 ஆல மல்டிப்ளை பண்ணோம். 7 3s are 21. அப்ப இங்க நியூமரேட்டரையும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம். So which means minus 2 into 7 is minus 14 plus 5 into 3 is 15, which implies 15 minus 14 is 1 by 21. Okay va? Clear? Any doubt? No, ma'am. So அப்போ உங்களோட 2 கெட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் என்னது? sum. And அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது? 1 number. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய நம்பர் தான் அதர் நம்பர். ஓகேவா? ஜஸ்ட் அந்த क्वेश्चन கேக்குற பேட்டர்ன் தான் வேற, பட் உள்ள இருக்க மெத்தட் வந்து சேம் தான். Okay, take a screenshot. Okay, shall we move on to next question? Okay. So far நம்ம addition subtraction முடிச்சாச்சு. Next multiplication. Yes, multiplication ரொம்ப ஈஸி. addition subtraction விட ரொம்பவே ஈஸி. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இது மல்டிப்ளிகேஷன் போடணும்னா டேபிள்ஸ் தெரிஞ்சா இன்னுமே ஈஸி. addition subtractionல தான் நம்ம வந்து LCM எடுப்போம், கரெக்ட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். பட் இங்க அதெல்லாம் இல்ல. ஜஸ்ட் நியூமரேட்டர் பை நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்றோம், டினாமினேட்டர் பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்றோம். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ லிசன், ஃபர்ஸ்ட் சம் போடலாம். -11 by 13 just multiplied by -21 by 7. So multiply பண்ண சொல்லிருக்காங்க. மல்டிப்ளை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது காமன் டேபிள் இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அத கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? 7 டினாமினேட்டர் கேன்சல் பண்ண முடியுமாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 14 இருக்கு, இந்த 7 14 கேன்சல் பண்ண முடியுமா? No, ma'am. வெரி குட், பண்ண கூடாது. ஓகேவா? ஓகே. சோ இப்போ இங்க 7யும் 21யும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். என்ன டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்? 7 டேபிள்ல 7 வந்து 1 டைம்ஸ், 7 டேபிள்ல -21 வந்து -3 டைம்ஸ். 7 1s are 1, 7 1s are 7, 7 2s are 14, 7 3s are 21. வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. No. So எதுமே கேன்சல் பண்ண முடியலனா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். 11 3s are
33 by கீழ denominator ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 13 into 1 is 13 அவ்வளவுதான் சிம்பிள் நீ டவுட் No, ma'am. No, ma'am. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சா Second, ma'am. Second. okay, next question minus 3 by 17 multiplied by minus 5 by minus 4 okay first check பண்ணுங்க ஏதாவது காமன் டேபிள் இருக்கா No, ma'am. நோ எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது ஆனா அந்த சைன் கேன்சல் பண்ணலாமே மைனஸ் மைனஸ் என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்ப பேலன்ஸ் நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணும் 3 into 5 3 5 are 15 இங்க மைனஸ் இருக்கு இந்த மைனஸ் இங்க பிளஸ் மாறிடுச்சு சோ பிளஸ் into minus is minus divided by 17 fours are what are 17 fours are 7 fours are 68 28 remainder 2 1 fours are 68 so minus 15 by 68 ஓகேவா எதுவுமே கேன்சல் பண்ண முடியலனா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி எழுதிரோம் அதே மாதிரி டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி எழுதிரோம் டேக் a screenshot next question நீங்க தான் சொல்ல போறீங்க ஓகே Second, ma'am. ரெடியா நெக்ஸ்ட் क्वेश्चन காமிக்கலாமா yes minus 15 by 11 multiply by 7 7 by 1. Ma'am, 7 by 1, ma'am. Ma'am, there is 7 down, denominator we need to put 1, ma'am. 1 okay 15 into 7 is 105, ma'am. very good plus 105 or minus 105 ah Minus 105 by 11. minus 105 by By 11. that's all okay வா இங்க மைனஸ் இருக்கு சோ மைனஸ் போட்டோம் 15 into 7 is 105 11 into 1 is 11 okay now next question okay so next simplify இப்போ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மூணுமே ஒரே இடத்துல யூஸ் பண்ண போறோம் தனித்தனியா பார்த்தோமா இப்போ இதே ஒரே ஒரு சம்லயே மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்றோம் அடிஷன் யூஸ் பண்றோம் சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்றோம் ஓகேவா சோ தட் இஸ் கால்ட் சிம்பிளிஃபிகேஷன் சோ இங்க 3 by 2 into 1 by 6 plus 5 by 3 into 7 by 2 minus 13 by 8 into 4 by 3 சரியா இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம் ஒவ்வொரு பிராக்கெட்டா பாருங்க அந்த பிராக்கெட் குள்ள ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணலாம் Yes, ma'am. எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் 3 பிராக்கெட் 1s are 3 2s are. வெரி குட் 3 1s are 3 3 2s are 6 அவ்வளவுதான் வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது now செகண்ட் பிராக்கெட் நோ அங்க எதுவுமே காமன் டேபிளே கிடையாது ஓகேவா தேர்ட் பிராக்கெட் போங்க Yes, ma'am. 1 4s are 4 2 4 4 2s are 8. 8 so இப்போ just multiply இந்த bracket multiply பண்ணி எழுதலாம் 1 are 1 by 2 2s are 4 plus next bracket 5 7s are 35 by 3 2s are 6 6 minus 13 1s are 13 13 by 2 3s are 6 4 6. okay so it is simplified பண்ணனும் we have to take LCM for 4 6 and 2 times so we'll start with 3 times 3 times 2 table 1 3 3 table 6 1 1 1 so 2 2s are 4 4 3s are 12 so here 12 is our LCM அப்ப இங்க 4 இருக்கு அப்ப by what number we should multiply to get 12 3 very good so 1 3s are 3 then இங்க 6 இருக்கு இதால மல்டிப்ளை பண்ணுவீங்க 2 6s are 12 right? அப்போ 35 2s are 35 into 2 that is 70 அதே மாதிரி இங்க மைனஸ் சைன் இருக்கு 6 2s are 12 so we have to multiply our numerator by 2 so 13 2s are 20 26.
So it is equal to 3 plus 70. 73 minus 26 by 12. Okay. So இப்போ 73 நம்ம எதால subtract பண்ணும் 73 minus 26. 13 இங்க 6. 13 minus 6 is 7. 6 minus 2 is 4. Large number ஓட sign plus தான். So answer is 47 by 12. 12. Okay வா? So last stepல ஏதாவது cancel பண்ண முடிஞ்சாலும் நம்ம வந்து cancel பண்ணலாம். But இங்க வந்து common table கிடையாது. So அதனால அப்படியே விட்டுறலாம். Okay. So any doubt in this question? No, ma'am. Okay, ma. Take a screenshot. Okay, ma'am. Okay, next question. Verify the property x into y equal to y into x by taking. Listen, x into y equal to y into x. இத பத்தி என்ன ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கு? மேம் கம்யூட்டேட்டிவ். Very good. Commutative property. நம்ம இப்பதான் அடிஷனுக்கு பார்த்தோம். x plus y to equal y plus. இப்போ அதே ப்ராப்பர்ட்டி நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போறோம்? Multiplication. x into y equal to y into x. True ஆ இருக்குமா false ஆ இருக்குமா? Property true because 3 2s are அது 2 3s are equal ஆ இருக்குமா? 3 2s are 6 தான். 2 3s are என்னதான்? 6 தான். So அப்போ commutative property It is commutative property will be true or possible. true for multiplication. Okay, multiplication of rational numbers. So நம்ம இங்க வந்து வெரிஃபை பண்ண போறோம். நமக்கு true னு தெரியும் பட் நம்மளோட ஆன்சர்ல வந்து LHS உம் RHS உம் சேமா வரணும். செக் பண்ணலாமா? x into y. Yes ma'am. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? minus 3 by 5 into minus 11 by 13 which is equal to y into x. அப்ப ஃபர்ஸ்ட் எது எழுதணும்? y எழுதணும். minus 11 by 13 into minus 3 by 5. ஓகேவா? சோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். இங்க எதுவுமே காமன் டேபிள் இல்ல, ஜஸ்ட் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். minus into minus is plus. 3 11s are 33 by 5 into 13. 13 5s are என்னது 65 is equal to அதே மாதிரி minus into minus plus 11 3s are 33 by 13 5s are 65. Look at the LHS and RHS equal up. LHS is equal to RHS. Therefore, so commutative property for multiplication is verified. Okay va? Satisfied no ma'am. ரெண்டு ஒண்ணு தான்டா. வெரிஃபை தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. Yes ma'am. So verified னு ஐடியாச்சு. Okay. Okay, take a screenshot. Okay, now next question. So what is this property? X into y into z which is equal Associative property. Very good. Associative property for multiplication of rational numbers. True or false? True ma'am. True. Even if we take three numbers, 5 into 2 into 3, just now. Two, three. Okay, so 5 twos are 10 into 10. So it is equal to 5 into 2 3s are 6. Okay, well, look at here. 6. 10 3s are 30. That is 30. equal to 5 6 are 30. Equal are LHS or RHS? Yes ma'am. So we can say that the associative property for multiplication of rational number is always true. Okay va? So ipo verify பண்ணலாம். Now x y z நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. So x ங்கிறது 1 by 2, y வந்து 5 by minus 4 and z is equal to minus 7 by 5. So let me substitute here. So 1 by 2 into bracket y into z கொடுத்திருக்காங்க. So y ஓட வேல்யூ என்ன? 5 by minus 4 into z ஓட வேல்யூ minus 7 by 5.
which is equal to x into y into z into y ஓட வேல்யூ 5 by minus 4 into z ஓட வேல்யூ வந்து minus 7 by 5. Any doubt? So just நம்ம என்ன பண்ணிருக்கோம் x y z அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்க. Ma'am, 5 table. Very good. 5 and 5 get cancelled. இந்த bracketல No, ma'am. நம்ம எதுமே கேன்சல் பண்ண முடியாது. So remaining அப்படியே எழுதிக்கலாம். 1 by cancel minus cancel பண்ணிக்கலாம். So which means 7 by 4 5 is equal to இங்க இவன்தா by இந்த மைனஸ் மேல கொண்டு போய் minus 7 by 5. Now we can cancel 5 and so இங்க 1 7s are 7 which is equal to 8. Who is that? The mute your audio, ma'am. Here also நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் minus cancel பண்ணிக்கலாம். Okay, so நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இங்க 8. Look at here, இங்க LHS and RHS எப்படி இருக்கு? Therefore, so associative property for the multiplication of rational number is verified. Satisfied. Okay. Yes, ma'am. Take a screenshot. Ma'am, voice is breaking, ma'am. Okay. Now, இப்போ கேக்குதா? Clear-ஆ? Yes, ma'am. Okay. Ma'am, இவள பாருங்க. Who is that? Hari? Hari, mute your audio. Okay, now next question. Okay, ma'am. Listen. Find the multiplicative inverse or reciprocal. Multiplicative inverse na enna, reciprocal na enna? Both are same. Both are same. Okay. Multiplicative identity enada? What is multiplicative identity? 1, ma'am. Very good. Multiplicative identity 1. Additive identity 0, ma'am. very good, super. So find the multiplicative inverse of each of the rational number. Reciprocal அப்படினா என்னன்னா தலைகீழ் அப்படினு அர்த்தம். ஓகேவா? சோ அப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட reciprocal கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணனும், அத தலைகீழா எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. reciprocal of 9. சோ யூசுவலா 9ங்கற நம்பர் எப்படி இருக்கும்? 9/1 ன்னு எழுதலாமா? 9 அப்ப இதோட reciprocal எப்படி இருக்கும்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் 1/1 அவ்வளவுதான். So இதான் reciprocal. ஓகேவா? reciprocal. Okay, now listen. -7 இருக்கு. இதோட reciprocal எப்படி இருக்கும்? 1/7. minus வந்து நீங்க நியூமரேட்டர்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? -1/7. Okay. Next question. 12/5 ஓட reciprocal எப்படி இருக்கும்? 5/12. Very good. 5/12. Okay, then next. -7/9 ஓட reciprocal? -9/7. -9/7. Next. -5/-3. By -5. So -5 by -3. Sometimes we can also cancel the minus. Okay va? அப்ப 5/3 இப்படியும் நம்ம எழுதலாம் ஆப்ஷன் பொறுத்து. Now next. இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா first you have to simplify the number. Simplify பண்ணிட்டு then நீங்க வந்து reciprocal கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப 2 table 1 times, 2 table 2 times, 3 table 1 times, 3 table 9 3 times. So இது 3/2. இப்போ reciprocal என்ன வரும்? 2/3. 2/3. So யாரோ ஒருத்தரோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஹெவியா இருக்க மாட்டே. ஆன்சர் சொல்ல மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஓகேவா? Now next. -5/8 into 16/15. So first we have to simplify the given and அப்புறம் நம்ம reciprocal find பண்ணிக்கலாம். First 5 table. Very good. 5 table 1 times 5 and 3 times.
இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எழுதிட்டோம். Then 8 table. a table 1 times Table 2 times. 2 times. Now multiply பண்ணி சொல்லுங்க. minus 1 into 2 is minus 2 by 3. இது வந்து நம்ம simplify பண்ணி வச்சிருக்கோம். இப்போ reciprocal என்ன பண்ணனும்? just Minus 3 by 2. minus 3 by 2. Super. Okay, next Ma'am. question. Why they kept the name reciprocal, ma'am? Meaning? Reciprocal அப்படினா தலகீழ் அப்படினு அர்த்தம் தமிழ்ல. தலகீழா சொல்லுவோம்ல, தலகீழா நிக்கிறது. ரெசிப்ரோக்கல்னா தலகீழ். ஓகேவா? இதோட ஆக்சுவல் நேம் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் தான். பட் அத நம்ம எப்படியும் சொல்லலாம்னா ரெசிப்ரோக்கல் அப்படினு சொல்லலாம். ஓகே, நம்ம அப்படியே நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு நியூமரேட்டருக்கு மாத்துறோம்ல, சோ அதனால தான் ரெசிப்ரோக்கல் அப்படினு சொல்றோம். Now next, -2 into -3 plus Plus 6 by 5. Plus 6 by 5. Then reciprocal of this term is 5 by 6. 5 by 6. Okay. Then -1 ஓட reciprocal என்னமா? 1 plus 1. Plus 1 நா இங்க எங்கேயுமே minus 1. Minus 1, ma'am. Minus 1, ma'am. -1 ஓட reciprocal என்னதான்? Minus 1. What is the reciprocal of +1? Plus 1. +1. அப்போ இதுல இருந்து நம்ம ஒரு 1 மார்க் எழுதலாம். சோ என்ன அப்படினா reciprocal of 1 and -1 க்கு ஆன்சர் என்ன? அதேதான், itself. reciprocal of 1 கேட்டாலும் 1 தான், reciprocal of -1 கேட்டா -1. क्वेश्चनே தான் ஆன்சரா இருக்கும். சோ இது For other numbers, ma'am. for other numbers நம்ம சேஞ்ச் ஆகும். இவ்வளவு நேரம் கண்டுபிடிச்சல 6 by 5 னா 5 by 6. Ma'am, for 0 is not defined, no, ma'am. Yes, for 0 க்கு reciprocal கிடையாது. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். 0 க்கு வந்து reciprocalே கிடையாது. No reciprocal. நான் 1 by 0 நம்மளால என்ன பண்ண முடியாது? Not defined. Not defined. Yes. Okay. Now next question. Ma'am. Not defined, ma'am. No. Very good. 0 by 3. அப்ப நம்ம இது தலைகீழ எழுதுனா 3 by is not 0 defined. வரும். by 0 நமக்கு இருக்க கூடாது. அதோட ஃபார்மேட் என்ன? p by q, where q வந்து not equal to 0. அப்போ இது வந்து not defined. இதுக்கு ஆன்சரே இல்ல, கண்டுபிடிக்கல இன்னும். not defined. Next one is 1, ma'am. Very good. Next one க்கு answer 1. Okay. So இதான் வந்து multiplicative inverse. இதே additive inverse பார்க்கலாமா? 1 ஓட additive inverse என்னவா இருக்கும்? 1, ma'am. No, additive inverse. Additive inverse அப்படினா multiplicative inverseல நம்ம தலைகீழ மாத்திரமா? additive inverseனா பிளஸ் இருந்துச்சுனா மைனஸ்ல எழுதுவோம், மைனஸ் இருந்துச்சுனா Minus 1, ma'am. பிளஸ்ல எழுதுவோம். அப்ப +1 ஓட additive inverse என்னவா இருக்கும்? Minus 1. -1. -5 ஓட additive inverse என்னவா இருக்கும்? Plus 5. Very good. +5. -2/3 ஓட additive inverse என்னவா இருக்கும்? Plus 2 by 3. Plus 2/3. 2/3. அப்ப additive inverseனா நம்ம sign மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். ஓகேவா? Okay, ma'am. What is additive inverse for 0? 0 is not. Ma'am, 0 only, ma'am. 0 is neither a positive number nor a negative Yes, number. ma'am. இப்போ 0 க்கு வந்து 0 தான். Yes, ma'am. 0 ஓட additive identity வந்து 0 தான். ஓகேவா? Okay. Now next. Still how many questions, ma'am? Still we have 6 questions. Okay. Now, use a distributive property of multiplication of rational number. So, what does mean by distributive property? A by B into C by Associative property, ma'am. No. Distributive வேற, associative வேற. A by B into C by D minus E by F. ஓகேவா? So, இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி simplify பண்ணலாம்னா இத உள்ள multiply பண்ணி சொல்லுங்க. A by B into C by D minus A by B. இப்போ இத எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம். சோ அப்ப என்ன வரும்? A by B into E by F. ஓகேவா? Ma'am, like a monomial term into binomial term, ma'am. Yes, very good. ஓகேவா? சோ Okay, ma'am. அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? Okay, ma'am. Okay.
இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2/7 into 7/16 minus 21/4. நீங்க வந்து இங்க எக்ஸாம்ல எல்லாம் சால்வ் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டில எழுத வேணாம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, அதை வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும், தென் இது கூட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணலாமா? So 2/7 into first term வந்து 7/16. இது ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கலாம். இப்போ இங்க என்ன சைன் இருக்குன்னு பார்க்கணும், மைனஸ். சோ மைனஸ் எழுதிட்டு அகைன் இந்த 2/7 எடுத்து பிராக்கெட் குள்ள இருக்க அடுத்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சோ 21/4. புரிஞ்சா இது எப்படி எழுதிருக்கேன்னா? மேம் மேம் இத நாம வந்து கட் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாம். இந்த ஸ்டெப் புரிஞ்சா எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே, இப்போதான் இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். சோ எப்படி கேன்சல் பண்ணலாம்? இங்க 2 and 1 times up to 8 times 7 cancel. அவ்வளவுதான். இங்க 7 டேபிள்ல 1 times 7 டேபிள்ல 1 3 times 2 டேபிள் 1 times 2 டேபிள் 2 times. So which implies இப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்குது இங்க 1 1 1 ones are 1 by 1 8s are 8 minus இங்க என்ன இருக்கு 1 3s are 3 by 1 2s are 2. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணலாம். what is LCM 8. சோ அப்போ நம்ம இங்க வந்து 8 இருக்கு, 1 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 இருக்கு, 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ 1 ones are 1 minus 3 4s are 12 which is equal to minus 11/8. Okay, any doubt in this question? Okay. So இப்போ இதே தான் இந்த செகண்ட் சம் இருக்குல 3/4 into 8/9 minus 40. சேம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட போறோம். ஃபர்ஸ்ட் இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் போடலாம். டேக்கன் மேம். 3/4 into 8/9. 3/4 into 8/9 minus 40. சோ இதுக்கு என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் நம்ம இத எடுத்து மல்டிப்ளை பண்ண போறோம். So 3/4 into 8/9 then minus 3/4 into 40 40/1 40/1 or 40 இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இங்க கேன்சல் பண்ணுவோம். 3 டேபிள் 1 times 9 3 times 4 டேபிள் 1 times 8 வந்து 2 times 4 டேபிள் 1 times 10 வந்து 10 times. இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 2/3 minus 30/1. So here LCM is 3. 2 minus 90. 90 da. 30 into 3 is 90. Okay va? Suppose this is equal to minus 88/3. Any doubt in this question? No ma'am. Okay, so still we have division and some word problems. Okay va? Okay, listen. Now division, listen. Multiplication மாதிரியே தான் டிவிஷனும். 5/-5/7. ஓகேவா? அப்ப என்ன பண்ண போறோம், 5 divided by minus 5/7. ஓகே, அப்போ டிவிஷன் இருக்கா, ஃபர்ஸ்ட் டிவிஷன் நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளிகேஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டிவைடுங்கிற சைனை மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே எழுதிக்கணும். வெரி குட். இது என்ன பண்ணிக்கணும், ரெசிப்ரோக்கல். இப்பதான் நம்ம ரெசிப்ரோக்கல்னா என்னன்னு பார்த்தோம். அப்போ வாட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் minus 5/7? minus 7/5. இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 5 கேன்சல் பண்ணிக்கலாம். சோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு -7. That's all. So division அப்படியே எது மாதிரி, மல்டிப்ளிகேஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போடணும். இப்போ இங்க சொல்லுங்க என்ன வர ஆன்சர், 7/-4. இங்க டிவிஷன்ல இருக்கு. அப்ப இத மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணா இந்த 63/64 என்னவா சேஞ்ச் ஆயிடும், 64/63. வெரி குட், 64/63 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். இப்ப கேன்சல் பண்ணலாம். 7 டேபிள் 1 times 7 டேபிள் 9 times 4 டேபிள் 1 times 4 டேபிள்
எத்தனை டைம்ஸ் 1 times 4 remainder 2 6 times 16 times வரும். So அப்போ 1 16s are 16 by minus 1 into 9 minus மேல எழுதிக்கலாம் 1 9s are 9. So answer is 16 by 9. Clear? Okay. Now next question. இங்க டிவிஷன் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? -4 அப்படியே எழுதிட்டு டிவிஷன்ல இருக்குன்னா இங்க மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணனும்னா இந்த -3/5 என்னவா சேஞ்ச் ஆயிடும்? -5/3. இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? No. So just numerator multiply பண்ணிக்கலாம். minus into minus plus 4 5s are 20 by இங்க denominatorல என்ன இருக்கு? 3. So answer is 20 by 3. Okay வா? Okay. So the division C sums la doubt irukama? No ma'am. No, ma'am. Okay. Super what problem? Yes. What? Screenshot. Screenshot. Okay. Take these three sums. Look, ma'am. Okay. Now next question. By what number should -3/4 be multiplied in order to produce 2/3? So என்ன கேக்குறாங்க? இந்த -3/4 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணனா நம்மளுக்கு 2/3 கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா லிசன்? லெட் இந்த நம்பர் எனக்கு என்னன்னே தெரியாது. சோ என்ன வச்சுக்கலாம்? லெட் the number be x அப்படின்னு வச்சுக்கலாம். சோ x நான் எது கூட மல்டிப்ளை பண்றேன்? by what number should -3/4 கூட மல்டிப்ளை பண்றேன். -3/4 கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க? 2/3 கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நான் இதுல இருந்து x தான கண்டுபிடிக்கணும். Yes ma'am. சோ x இங்கிட்டே வச்சிட்டு பேலன்ஸ் எல்லாம் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடும். சோ ஈக்குவல் டு ஆல்ரெடி ஈக்குவல் டு அந்த சைடு என்ன இருக்கு? 2/3. இப்போ இங்க இருக்கிற நம்பர் ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது என்ன ஆயிடுமா? Reciprocal. Reciprocal ஆயிடும். So which means -4/3. 3. So we can cancel. அப்ப divide தான பண்றோம். டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா ரெசிப்ரோக்கல் ஆயிடும்ல. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது டிவைட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? ரெசிப்ரோக்கல் ஆயிடும். Reciprocal. ஓகேவா? இப்போ இந்த ஆன்சர் இஸ் 2/3. So answer is -8 by listen 2 into -4 is -8 by 3 into 3 is 9. So answer is -8 by 9. Any doubt in this question? No ma'am. So multiplicationல இருக்கும்போது ஈக்குவல் டு அந்த சைடு போயிடுச்சுனா அந்த fraction வந்து ரெசிப்ரோக்கலா மாறிடும். ஓகேவா? அது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. So now last question. So try பண்றீங்களா? The cost of 7 2/3 meters of rope is 12 3/4. Find its cost per meter. So அதாவது 7 2/3 meter of rope அதோட காஸ்ட் 12 3/4 அப்படின்னு கேட்டாங்க. சொல்லிட்டாங்க. நம்ம 1 மீட்டருக்கு எவ்வளவு காஸ்ட் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணுமா டிவைட் பண்ணுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 சாக்லேட்ஸோட ரேட் வந்து 10 rupees. அப்ப வாட் இஸ் 1 சாக்லேட் ரேட்? 2 rupees. 2 rupees. எப்படி சொன்னீங்க? 10/5. கரெக்ட்டா? 2 rupees. அதே மாதிரி தான் இங்க 7 2/3 meters of rope ஓட காஸ்ட் 12 3/4 னா 1 மீட்டரோட காஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 7 2/3 இருக்குலமா இது என்ன பண்ணிக்கலாம்? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்து இம்ப்ராப்பருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்? 7 3s are 21. 21 plus 2 23/3. இது ஒரு ஃபிராக்ஷன். அடுத்தது இந்த ஃபிராக்ஷன் 12 3/4. இத ஃபிராக்ஷன் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்? 12 4s are 48. 48 plus 3 which is equal to 51/4. இப்போ எதை எதால டிவைட் பண்ணோம்? இந்த சாக்லேட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுங்க. எதை எதால டிவைட் பண்ணுவோம்? காஸ்ட் அந்த மீட்டர்ஸால டிவைட் பண்ணும். இங்க எப்படி 10 rupees 5 சாக்லேட்ஸால டிவைட் பண்ணோம் அது மாதிரி இங்க 12 3/4 that is 51/4 rupees எதால டிவைட் பண்ண போறோம்? 23/3 மீட்டர் கிளாத்ஸால டிவைட் பண்ண போறோம். எதுக்காக? 1 மீட்டரோட காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக.
காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ டிவைட் பண்ணலாம். 51/4. சோ டிவைட்ல இருக்கிறது மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணனா 23/3 என்னவா மாறிடும்? 3/23. 3/23 மாறிடும். இப்போ ஏதாவது நம்மளால கேன்சல் பண்ண முடியுமா? நோ. சோ ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 51 into 3 is 153/4 into 23 is 92. ஓகேவா? இது அகைன் நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதணும். பிகாஸ் நம்மளோட क्वेश्चन எதுல கொடுத்திருக்காங்க? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல தான கொடுத்திருக்காங்க. சோ அப்போ மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதணும். 153/92 எத்தனை டைம்ஸ் வரும்? 1 times out. 1 times 92. So 1 here 15 minus 9, that is 661. So it is equal to quotient remainder by divisor. So 1 meter oda cost வந்து rupees 161/92. Clear? Any doubt in this question? Okay, dear. Now take a screenshot. இந்த கிளாஸ் ஓகேவா? இந்த கிளாஸ் இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம செகண்ட் சாப்டர் பார்க்கலாம். எக்ஸ்போனன்ட்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் பார்க்கலாம். ஓகே? Okay, dear. Thank you. You may leave the class now. Thank you, ma'am. Welcome. Thank you. Ma'am, I have a doubt, ma'am. What's your doubt, ma'am? Because all the screenshots we took in this class, we have to write it in our notes. Yes, definitely. You have to work out in your classwork note. Okay? Okay, நீங்க ma'am. லைவுக்குன்னு செப்பரேட்டா நோட் போட்டுக்கோங்க. ஓகேவா? லைவ் கிளாஸ் ஒர்க் நோட்னு போட்டு லைவ்ல டிஸ்கஸ் பண்ற சம்ஸ்லாம் நீங்க கிளாஸ் ஒர்க்ல எழுதுவீங்க. ஓகே? மேம் எத்தனை கிளாஸ் ஒர்க் தனியா பிரிக்கணும்? லைவுக்கு ஒரு கிளாஸ் ஒர்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? அது இல்லாம மேத்ஸ்க்கு ஒரு கிளாஸ் ஒர்க் போட்டுக்கோங்க. மேத்ஸ் புக் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஆல்ரெடி நீங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட் தான, மேத்ஸ்க்குன்னு உங்களுக்கு ஒரு புக் தருவாங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு கிளாஸ் ஒர்க் போட்டுக்கோங்க. அந்த கிளாஸ் ஒர்க்ல என்ன பண்றீங்கன்னா அதுல வந்து புக்ல வந்து வீடியோ ஒர்க் ஷீட்னு இருக்கும். அதாவது ஒரு வீடியோ நீங்க வீடியோ வாட்ச் பண்றீங்களா டெய்லியும்? இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து டெய்லி வீடியோஸ் வரும். மேத்ஸ்ல நீங்க என்ட்ரன்ஸ் பேட்ச் தானே, சோ உங்களுக்கு வீடியோஸ் வரும். அந்த வீடியோவோட சம்ம கிளாஸ் ஒர்க்ல எழுதணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கான ஒர்க் ஷீட் உங்களுக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க. நீங்க அதை ஹோம் ஒர்க்கா போட்டு பார்க்கணும். சரியா? இந்த மாதிரி டெய்லி வர வீடியோ அண்ட் ஒர்க் ஷீட் உங்க நோட்ல இருக்கணும். சரியா? ஓகே மேம். இந்த கிளாஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கா, அதுல இருந்து எழுதிடுவா. அதுல இருந்து தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இயரோட கிளாஸ் வந்து லாஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சோ அதுல இருந்து லைவோட எழுதிக்கோங்க ஒரு நோட்ல. ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, வெல்கம். Thank you மேம். Okay. Hemant, Akshat, you have any doubt, ma? Hasit. Hemant?